Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு புது யூனிட் பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஏன்னா நம்ம போன வீடியோவோட ஜெனட்டிக்ஸ் லெசனை முடிச்சிட்டோம். ஜெனட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற மெண்டல் ஜெனட்டிக்ஸ், மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் அண்ட் எவல்யூஷன்லாம் முடிச்சுட்டு இப்போ புதுசாக பயாலஜி இன் ஹியூமன் வெல்ஃபேர் அந்த டாபிக்குள்ளே வந்திருக்கோம். ஹியூமன் வெல்ஃபேர் அப்படின்னு சொன்னால் மனித நலனுக்காக இந்த பயாலஜி என்னென்ன விஷயங்களை செஞ்சுருக்கு அப்படி தான் போகுது. இதுக்குள்ளே ஆக்சுவலி பழைய சிலபஸில் 3 சாப்டர் இருந்துச்சு, புது சிலபஸில் 2 சாப்டர் தான். ஒன்று வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ், இன்னொன்று வந்து மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். ஹெல்த் அண்ட் டிசீஸில் நம்ம அப்படியே இம்யூன் சிஸ்டம் பற்றி படிப்போம், அப்புறமா ட்ரக்ஸ் பற்றி படிப்போம், அதெல்லாம் படிப்போம், அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். மைக்ரோப்ஸோட யூஸ் எல்லாம் என்ன இருக்குது, அது எந்தெந்த ஃபீல்டில் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு. அடுத்ததாக ஒரு டாபிக் இருந்துச்சு, என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. அது ரிலேட்டடாக இருக்கிற சயின்டிஸ்ட் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதனை பற்றி மட்டும் இந்த புது சிலபஸில் அப்படியே தான் இருக்குது, அவரோட பேரை எடுக்கலை. ஆனால் அவர் ரிலேட்டடான லெசனை எடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், பிகாஸ் அவர் ரொம்ப ரெனவுண்டு சயின்டிஸ்ட். மோரோவர் அவர் வந்து பசுமை புரட்சியின் தந்தை, இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஆனரோடு இருக்கிறவர். அதனால் அவர் பேரை எடுக்காமல் அப்படியே போட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம் இப்போது. Biology is the youngest of the formalized disciplines of natural science. Progress in physics and chemistry proceeded much faster than in biology. Application of physics and chemistry in our daily life also have higher visibility than those of biology. However, 20th century and certainly 21st century has demonstrated the utility of biological knowledge in furthering human welfare, be it in health sector or agriculture. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம நேச்சுரல் சயின்ஸ்னால் கெமிக்கல்ஸ் பற்றி தான். அங்கே நம்ம பேசிக்கலாக கெமிக்கல் ஆரிஜின் ஆஃப் லைஃப் எல்லாம் பார்த்தோம். கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், பயாலஜி இப்படிலாம் படிக்கும்போது இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பயாலஜியோட க்ரோத் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப யங்கஸ்ட்டும் கூட, அண்ட் அதனுடைய வளர்ச்சிங்கிறதையும் நம்ம ரொம்ப பெருசாக பார்க்க முடியல. டே டு டே அஃபேரில் ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அதனுடைய க்ரோத்து பார்த்திங்கன்னா, நம்ம கிச்சனில் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா, பயாலஜியோட சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே பயாலஜி கொஞ்சம் லோவராக சொல்லிக்கிட்டே வந்து, ஆனாலும் 20th century 21st centuryயில் பயாலஜி ஒரு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. எஸ்பெஷலி ஒரு ஹெல்த் செக்டார் அண்ட் அக்ரிகல்ச்சராக ஃபுட் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறதோ, ஹெல்த் செக்டார்னால் இப்போ நமக்கு பல தீர்க்க முடியாத வியாதிகளை எல்லாம் தீர்க்கிற ஒரு மெடிசன்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு, வேக்சின் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சிசுலேயே இருக்கிற ஒரு குழந்தைக்கான டிசீஸை கண்டுபிடிக்கிற டெக்னாலஜியுமே நமக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து பயாலஜியை நல்லா உயர்ந்த நிலையில் வச்சுருக்கு. And the discovery of antibiotics and synthetic plant-derived drugs, anesthetics have changed medical practice on one hand and human health on the other hand. அதாவது இப்போ நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம், முக்கியமாக பாக்டீரியல் அண்ட் ஃபங்கல் டிசீசஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற எடுத்துக்கிற மெடிசனில் ஒரு 25% பிளான்ட்லேருந்து கிடைக்கிற ப்ராடக்ட் தான். அனஸ்தெட்டிக்ஸ், மயக்க மருந்தோட குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணதுனால ஆப்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் இலகுவாக நடக்க உதவியாக இருக்குது. ஒரு 18th 19th centuryயில் இருந்த வேதனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுவும் பெயின் மேனேஜ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா நிறையவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு இப்போ. ஸோ இதெல்லாம் சேர்ந்து முக்கியமாக மெடிக்கல் ஃபீல்டில் சரி, சாப்பிட்ற ஃபுட்டு இருக்கிற ஏரியாலையுமே ரொம்பவே நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப இம்ப்ரூவ் ஆக மனுஷனோட வாழ்நாள் அதிகரிச்சிருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஹவ் ட்ரமாட்டிக்கலி சேஞ்ச்ட் ஓவர் தி இயர்ஸ். அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ், ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் ஹவ் ப்ராட் சோஷியோ கல்ச்சுரல் சேஞ்சஸ் இன் ஹியூமன் கம்யூனிட்டிஸ். பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நம்ம புது டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணி குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அது ஃபுட்டு ப்ராசஸிங், பதப்படுத்துதல். இப்போ ஒரு கண்ட்ரியில் இருந்து இங்கே வரும்போது அந்த ஃபுட்டோட தரம் தாழாமல் கெடாமல் அப்படியே நமக்கு கிடைக்குது. ஏன்னா அவ்வளோ அழகாக ப்ராசஸிங் டெக்னாலஜி பதப்படுத்தும் டெக்னாலஜி நல்லா வளர்ந்துருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து அங்கே போகிறதாகட்டும். அதே மாதிரி டயக்னோஸ்டிக்ஸ், எந்த ஒரு டிசீஸையும் டயக்னோஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதெல்லாம் சேர்ந்து
இதெல்லாம் ஒரு சோஷியோ கல்ச்சுரல் சேஞ்சே கொண்டு வந்திருக்கு. ஏன்னா ஒரு குளோபலைசேஷன் நம்ம படிப்போம். இங்கே இருக்கிறத அதர் காண்டினென்ட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறதும் அங்கே இருக்கிறத நாம் ஃபாலோ பண்ணுறதுமாக சேர்ந்து இன்றைக்கி நம்ம ஒற்றுமையாக பல விஷயங்களில் இம்ப்ரூவ் ஆகிருக்கோம் அப்படின்னு சொல்ல வராங்க. These are briefly described in the following 3 chapters of this unit. இங்கே 3 கொடுத்துருக்காங்க. 3 chapters இல்லை, நம்ம படிக்க போகிறது 2 சாப்டர் தான். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இது வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இதில் ரிலேட்டடாக ஒரு சயின்டிஸ்ட், நான் அப்போ சொன்னேன் பாருங்கள், ஃபுட் ப்ரொடக்ஷன் லெசன் இல்லை, இருந்தாலும் இவரை ஆனர் பண்ணுற விதமாக இவரை பேரை எடுக்காமல் அப்படியே இருக்குது நம்ம என்சிஆர்டியில் படிப்போம். டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் 1925 அவர் உயிரோடு இருந்திருக்கார். இந்த பப்ளிஷ் பண்ணும்போது போன வருஷம் வந்துட்டு செப்டம்பர் 2023 அவர் காலமாயிட்டார். அதனால் அவரோட இதை இங்கே போடலை. ஸோ பார்ப்போம். இங்கே born in August 1925 in கும்பகோணம் இன் தமிழ்நாடு. அவர் பிறந்த ஊர் வந்து கும்பகோணம். மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன், அதுதான் எம்எஸ் சுவாமிநாதன். டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதனோட ஃபுல் பேர் என்னன்னா மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். Did his graduation and post graduation in botany, botanist actually, from Madras University, நம்ம ஊரில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் படித்தவர். He worked in different capacities in large number of institutions in India and abroad and developed his expertise in genetics and plant breeding. நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் இந்தியாலையும் சரி அதர் கண்ட்ரிலையும் ஒர்க் பண்ணிவிட்டு அவரோட கேலிபரை பிளான்ட் ப்ரீடிங்கும் ஜெனட்டிக்ஸும் ரிலேட்டடாக நல்லா கற்றுக்கிட்டு வந்து இந்தியாவில் ஒரு புரட்சியையே ஏற்படுத்திய புரட்சி நாயகன் இவர். எப்படின்னா ஒரு 1960 ஒரு மிட் ஆஃப் 1960ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உணவு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடி இருக்கு. முக்கியமாகவே இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் மிகப்பெரிய இதுவாக நின்ன விஷயம் என்னென்னா ஃபுட்டு தான். மக்கள் தொகை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக ஃபுட்டோட குவாலிட்டியும் குவான்டிட்டியும் ரைஸ் பண்ணணுங்கிறது முக்கியமான விஷயமாக இருக்கும்போது பஞ்சம் பற்றாக்குறை வந்த காலகட்டங்களில் தனி மனுஷனாக பல டெக்னிக்கை உள்ளே நுழைச்சி தன் தேவையை பூர்த்தி செய்து அடுத்த கண்ட்ரிக்குமே நாம் கொடுக்குற அளவுக்கு அரிசி கோதுமையை விளைவிச்சவர் இவர். ஸோ இந்தியாவில் இருக்கிற ஒரு குடிமகனும் இவருக்கு கடமைப்பட்டிருக்கோங்கிற மாதிரி பசுமை புரட்சி செய்தவர் இவர். அதனால தான் இவரை பசுமை புரட்சியின் தந்தை, இந்தியாவோட பசுமை புரட்சியின் தந்தை சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. பார்ப்போம். The School of Cytogenetics and Radiation Research established at the Indian Agricultural Research Institute, IARIன்னு சொல்லுவோம், enabled Swaminathan and his team to develop short duration high yielding varieties. பார்த்தீங்கன்னா சைட்டோஜெனட்டிக்ஸ் அப்படின்னா குரோமோசோமல் ஜெனட்டிக்ஸ், ரொம்ப நிறைய குரோமோசோம் நம்பரை மாற்றுறது, ப்ளாய்டி டெக்னிக், பாலிப்ளாய்டி பண்ணுறது, ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ணி ரேடியேஷன் ரிசர்ச், காமா கார்டன்ஸு, யூவி ரேவை இன்டியூஸ் பண்ணி மியூட்டேஷன் ப்ரீடிங்னு சொல்லுவோம். நம்ம இதை மியூட்டேட் பண்ணி இப்போ ஒரு குட்டியாக இருக்கிற பிரிஞ்சால் பெரிய சைஸாக மாற்றுறது, அப்புறம் ஒரே ஒரு கேபேஜ் வர இடத்துல கிளஸ்டராக வர வைக்க, இந்த மாதிரி மியூட்டேட் பண்ணி நிறைய டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய ஃபுட்டு ரெடி பண்ணுறது. அவ்வளோதான். ஆக்சுவலி இந்த சைட்டோஜெனட்டிக்ஸ் அண்ட் ரேடியேஷன் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்ட் எங்கே பண்ணாங்கன்னா IARIயில், விச் எனேபிள் சுவாமிநாதன் அண்ட் ஹிஸ் டீம் டு மேக் அ ஷார்ட் டியூரேஷன் ஹை யீல்டிங் வெரைட்டி. குறுகிய காலத்தில் அதிகமாக விளையும் வெரைட்டி ஆஃப் ரைஸ் இன்க்ளூடிங் சென்டர்ட் பாஸ்மதி. அதில் பாஸ்மதி ரைஸும் வருது. ஸோ குறுகிய காலம் நிறைய உற்பத்தி திறன் உள்ள ரைஸ் வெரைட்டிஸ், முக்கியமாக பாசுமதியும் வர்றதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரேடியேஷன் ரிசர்ச்சோ இல்லை சம் சைட்டோஜெனட்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முக்கியமாக இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வச்சு அவங்க கொடுத்த ஒரு ஊக்கத்தால் இவர் பண்ண விஷயம் இது. இஸ் ஆல்சோ நோன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் க்ராப் கேஃப்டீரியா. ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த க்ராப் கேஃப்டீரியா அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு க்ராப் வளர்கிற காலகட்டம், அது ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், நல்ல டில்லேஜ் குவாலிட்டி, நல்ல வளையும் தன்மை, டிசீஸ் ரெசிஸ்டண்ட், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா. ஏதாவது பெரிய புயல் வெள்ளம் வரும்போதும் தாங்கி நிற்கிற சக்தி, டிசீஸ் ரெசிஸ்டண்ட்டாக, பெஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி
எப்போ விளைவிச்சா இது கரெக்டாக ஈல்ட் ஆகும், எவ்வளோ ஈல்டிங் கொடுக்கும், அந்த மாதிரி மொத்த டீட்டெயில் அபவுட் த crop. ஸோ க்ராப் ஸ்கெடியூலிங் அண்ட் ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவிங் த ஈல்ட் அண்ட் குவாலிட்டி, இதையெல்லாம் பார்த்து அதோட குவாலிட்டியை ஜெனட்டிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே த க்ராப் கேஃப்டீரியா அப்படின்னு சொல்கிறது. சுவாமிநாதன் இனிஷியேட்டட் கொலாபரேஷன் வித் நார்மன் போர்லாக். நார்மன் போர்லாக் வந்து இப்போ நம்ம டாக்டர் சுவாமிநாதனை என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஊரோட பசுமை புரட்சியின் தந்தை. நார்மன் போர்லாக் உலகத்தோட பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லலாம். அவர்கிட்ட கற்றுக்கிட்ட டெக்னிக் வச்சு தான் ஷார்ட் வெரைட்டி, டாஃப் வெரைட்டி, வீட் அதெல்லாம் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது, ரைஸுமே கூட. ஸோ சுவாமிநாதன் இனிஷியேட்டட் கொலாபரேஷன் வித் நார்மன் போர்லாக் which culminated in the Green Revolution through introduction of Mexican varieties of wheat in India. Adhan dwarf variety. This was highly recognized and appreciated. He is also the initiator of lab to land, labல வளர வச்சு லேண்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிற tissue culture techniques, food security and several other environmental programs. ஸோ பார்த்திங்கன்னா இந்த உலக பசுமை புரட்சியின் தந்தை நம்ம நார்மன் போர்லாக் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்த டெக்னிக்கில் தான் இவர் இந்தியாவில் ஒரு ட்வார்ஃப் வெரைட்டி, மெக்சிகன் வெரைட்டிஸ் ஆஃப் வீட் இன் இந்தியா, அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு வெரைட்டி, இந்தியாவோட பசியை போக்குன ஒரு வெரைட்டி இதெல்லாம். அப்புறம் ஆல்சோ இனிஷியேட்டட் லேப் டு லேண்ட்னா டிஷ்யூ கல்ச்சர் டெக்னிக்கில் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் செவரல் அதர் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம்ஸை இவர் இனிஷியேட் பண்ணியிருக்காரு. ஹி ஹஸ் பீன் ஹானர்ட் வித் பத்மபூஷன். இவருக்கெல்லாமே கொடுக்கலைன்னா அப்புறம் அந்த அவார்டுக்கு தான் அசிங்கம். ஸோ பத்மபூஷன் அண்ட் செவரல் அதர் ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட்ஸ், மெடல்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸ் பை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ். வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் ரொம்ப பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருந்து அவருக்கு நிறைய அவார்டு, நிறைய மெடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உலக புகழ் வாய்ந்த ஒரு சயின்டிஸ்ட். என்ன சொல்ல முடியும், இவரை இதுக்கும் மேலே பாட்டனிஸ்ட், நம்ம ஊரில் பிறந்தவர், நம்ம தமிழ்நாட்டோட ஆள். அதனால் இன்னும் பெரிய பெருமையோட இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அவரோட கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் பண்ண ஒர்க்கு சம்மந்தப்பட்ட அந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் லெசனை எடுத்துட்டாலும் இவருக்கான ஹன்னராக இதை நம்ம இங்கே படிக்கிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பர்டிகுலர் வீடியோ, ஒன்லி த இன்ட்ரடக்ஷன் அண்ட் சயின்டிஸ்ட். இன்னும் நீங்கள் ஃபர்தராக அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இவரோட இது மட்டும் எங்கே பிறந்தார், எந்த இயர், அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெரிய டீட்டெயிலாம் இல்லை, உங்களால் படிக்க முடியும், ரொம்ப ஈஸி கூட. இன்ட்ரடக்ஷன் கூட நம்ம விடக்கூடாது, ஏன்னா எதை எப்போ கேட்பாங்க தெரியாது நம்ம எக்ஸாமில். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடுவோம். அதனால தான் இந்த பார்ட். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் லெசன்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, பாய்.